நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தேதி 3 மே மாதம் 2026. இப்போது ரொம்ப முக்கியமாக இந்த தேதி சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு பின்னூட்டத்தில் ஒரு நண்பர் சொன்னது காரணம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு அட்வைஸாக இருந்தது. அதனால் இப்போ ஒவ்வொரு முறையும் முடிஞ்ச அளவுக்கு எந்த தேதி அப்படிங்கிறத சொல்லி எந்த நாள், அதாவது 3/5/2026 இன்றைக்கி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறோம். என் பேர் கசாலி டிகோட்ஸ். தெரிஞ்சிருந்தால் கூட ஒவ்வொரு முறையும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறனால நம்ம இதை சொல்கிறோம். சரி, இப்போ அந்த ஒவ்வொரு முறையும் தேதியை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த நண்பரோட பேரை தேடி பார்த்தேன் பின்னூட்டத்தில். அது ரொம்ப நிறைய இருக்கிறனால எந்த இடத்துல சொன்னார்னு அவர் பேர் ஞாபகத்துக்கு இல்லை. ஒருவேளை இந்த காணொலி அவர் பார்த்தாருன்னா அவர் திரும்ப பின்னூட்டத்தில் கொண்டு வரலாம். இன்றைக்கி உள்ளூர் அரசியலோ உலக செய்தியோ எதுவும் பேச போதில்லை. நம்ம நண்பர்களோட உரையாடல் யார் யார் என்னென்ன மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்களை சும்மா ஜெனரலாக பேசலாம்னு நினைக்கிறோம். இதில் மோகன் ஜெயகோபால் அப்படிங்கிறது என்ன சொன்னார்னா, நமக்கு இந்த மாதிரி மொபைல் நெசசிட்டியா கம்ஃபர்ட்டா அல்லது லக்ஸுரியா அப்படின்னு சொல்லி நேற்று பேசினதில்லை. மொபைல் ஒரு நெசசிட்டி தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப டீட்டெயில் கொடுத்துருந்தாரு. ரொம்ப அருமையாக இருந்தது. அவருக்கு நம்மளுடைய நன்றி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிஷா அப்படின்னு பேர் வருது. ஆயிஷா அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்கு ரொம்ப ஃபேவராக எழுதுகிறாங்க. இப்போ நாம் எப்படின்னா, ஈரானுக்கு ஃபேவரு, இதுக்கு ஃபேவரு, இஸ்ரேலுக்கு ஃபேவர் அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. அங்கே என்ன நடக்குதோ அதை சொல்லுவோம். சில நேரம் குழந்தைகளை கொல்றாங்க அப்படின்னா கொலகார பாவின்னு தான் சொல்லுவோம். அவ்வளோதான். அதை தாண்டி வேறு நமக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஒரு குரோதத்தையும் காமிக்க முடியாது. எக்ஸப்ட் இப்போது நமக்கு இந்த மாதிரி இங்கே உள்ளூர் அரசியலில் எனக்கு தனிப்பட்ட நடக்கிற விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அது ஒரு ஆதாரத்துக்காக ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறமே ஒழிய, மற்றபடி யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் பெருசாக பழி போட்டு பண்ணணுன்றது இல்லை. அதையும் சிலர் சொல்லியிருந்தாங்க. நான் இடையில சொல்லும் போதே எனக்கு இங்கே ஆளுங்கட்சியோட கட்சி கொடி கட்டிட்டு பிரச்சனை பண்ணதிலிருந்து வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் அந்த முகமது அனீஸ்ன்னு சொல்லி அந்த ஆளுக்கு ஆதரவாக, அப்புறம் ஜெய்புனிஷா ஜெகபர் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக ரொம்ப போலீஸ்காரங்க எல்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை நான் சொன்னது எப்படின்னா, இந்த மாதிரி நடக்குதுங்கிறதுக்கு ஆதாரம். அதே நேரத்தில் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி மறுபடியும் இப்போ இன்றைக்கி பேசுகிறோம்னா நாளைக்கு ரிசல்ட் வந்துடுது. அப்போ மறுபடியும் ஆளுங்கட்சியாக வந்தாங்கன்னா களையப்பட வேண்டிய சில விஷயங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். ஓகே, அப்போ ஆயிஷான்றவங்க அடிக்கடி கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது ஆயிஷாங்கிறது பெண் பெயராக தெரியுது. ஒருவேளை பெண் பேரில் ஆண் இருக்கலாம். என்ன பேரை மாற்றி வச்சு வேறு முகமூடி போட்டுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அது யார் என்னன்னு தெரியலை. கெட்ட வார்த்தை நிறையா பேசுகிறாங்க. அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது இங்கே கண்டன குரலோடு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ரிக்வஸ்ட் இல்லை. கெட்ட வார்த்தை பொது வழியில் பேசுகிறது அநாகரிகம். எந்திரிச்ச உடனே ஒருவேளை சொந்த பிள்ளைய இந்த மாதிரி முறை தவறி பிறந்தவனே மாதிரி அது கெட்ட வார்த்தை நேரடியாக கெட்ட வார்த்தைன்னா ஒரு மாதிரி பாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் மவனேன்னு சொல்லுவாங்கன்னா சொந்த பிள்ளைய சொல்லுவாங்களா? அப்போ அந்த மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம்னா, அப்போ எல்லாமே கெட்டதாக இருக்கணும். அப்போ பொது வெளியில் கெட்ட வார்த்தை பேசுகிறது எவ்வளோ அநாகரிகம், எவ்வளோ கேவலம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே புரியணும். அது புரியாதுன்னு சொல்ல வைப்போம். அப்போது ஆயிஷா அப்படின்றவங்க ஆயிஷா 4295 அப்படிங்கிற அவங்களுடைய ஐடி. அதில் ஈரானை பற்றி சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேவராக பேசுகிறாங்க. அதெல்லாம் ஓகே, அது அவங்களுக்கு பர்சனல், அவங்களுடைய விமர்சனம். அந்த கருத்தில் பிரச்சனை. கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அந்த கெட்ட வார்த்தையை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் செல்வகுமார் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்கிறார், கிளம்புங்கள் ஈரானை நோக்கி, ஒரு பெரிய படையை இங்கேருந்து கிளம்பணும். அங்கே உழைப்பாளர்கள் நிறையா இருக்காங்க. ஸோ அந்த உழைப்பாளிகளை நம்ம சேர்ந்து கை கொடுக்கணும். எப்படி சேகுவாரா அர்ஜென்டினாலேருந்து இங்கே சேகுவாரா அதெல்லாம் கை கொடுத்து ஒரு பெருசாக ஒரு விடுதலைக்கு இப்போது பண்ணாரோ, அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே போய் ஈரானுக்கு சப்போர்ட்டாக பண்ணணும் அப்படின்னு. இது எப்படின்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி இந்த மாதிரி இதில் யூடியூப்பில் இல்லை வாட்ஸ்அப்பில் அப்படி பொங்கி எழுறுது. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? நம்ம ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போகணும்னா அங்கே விசா எடுக்கணும். இங்கேருந்து பாஸ்போர்ட்டில் சீல் குத்தி எதுக்கு போகிறேன்னு கேட்கணும். அந்த மாதிரி இப்போ திடீர்னு படையெடுத்துட்டு கிளம்பிட முடியுமா? சும்மா அப்படி உணர்ச்சி வேகத்தில் பேசுகிறது. ஆனால் அந்த உணர்ச்சி இருக்குது அப்படின்னா அவரை என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறோம்னா, ஈரான் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அதுக்கு காரணம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அப்படிங்கிறோட அவரோட எண்ணத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். கிளம்புங்க அப்படிங்கிறது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்லணும். அதுபோக இந்த சடவேல் கலியமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் தொடர்ந்து எல்லா காணொலியிலையும் ஹாய் கசாலி அப்படின்னு போடுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வேறு, அதாவது
இதை பற்றின ஒரு விமர்சனமோ ஒரு பாராட்டோ ஒரு திட்டுனா வந்து கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஒரு இதோ அந்த விமர்சனமோ எதுவுமே இல்லாமல் ஹாய் கசாலி ஹாய் கசாலி தான் இருக்கேன் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டேன் அப்படின்ற மாதிரி போடுறாரு. ஏதாவது நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சடவேல் கலியமூர்த்தி அவரை நான் வந்து கேட்டுக்கிறேன். அதுபோக ஜலால் புகாரி அப்படின்னு ஒருத்தர் வந்து பயங்கரமாக எழுதிக்கார். நான் வந்து எப்படின்னா இந்த டீட்டெயில் சொன்னேன் இல்லையா, ஒரு கட்சிக்கும் எவ்வளோ வரும் என்ன வரும், அப்புறம் திமுக பண்ண தவறுகளை பற்றி நான் வந்து டீட்டெயில் எல்லாம் போட்டேன். வந்து திமுகவில் வந்து ரவுடிசத்துலேருந்து எளிய மக்களை வதைக்கிறாங்க, அவங்கள கண்டுக்கிறதுலையும் சொன்னேன் இல்லையா. அப்போ என்னென்னா, அப்போ ஏடிஎம்க்கு வந்தால் பரவாயில்லையா, பிஜேபி வந்தால் பரவாயில்லையா, உங்களுக்கு நீட்டு வரணுமா, இது வரணுமா, அதை வரணுமா அப்படின்னு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த மாதிரி திமுக வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணுமா, அப்படி இல்லை, அவங்களையும் திருத்தணும், அவங்களுக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். சரி, அப்போது ஜலால் புகாரி அதை புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். அதுபோக முகமது ரிஸ்வி ரெகுலராக வரும். அவர் மேலே அந்த ஐடியில் பார்த்தா முகமது ரிஸ்வின்னு வரும், கீழே வந்து முகமது ரிஸ்வி அப்படின்னு ஒரு போட்டுக்குவார். அவர் காணொலியை ஃபுல்லாக பார்த்தாரா, டைட்டில் மட்டும் பார்த்தாரா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ முகமது ரிஸ்விங்கிறவர் வந்து உள்ளே பார்த்தாரா பார்க்கலையா எப்படி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் வந்து முகமது ரிஸ்வி அப்படின்னு வந்து எழுதிக்கிறார். ஏதாவது உள்ள காணொளி பார்த்ததை உங்களுடைய கருத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது இது என்னோட ரிக்வெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பத்மநாபன் ஒருத்தர் வந்து ரெகுலராக எழுதுகிறாரு. ஓகே, அவர் வந்து எழுதிட்டு கடைசி என்ன சொல்லுவார் வந்து பத்மநாபன் நாமக்கல் விவசாயி, நாமக்கல் சிறு விவசாயி. ஆனால் அதில் வந்து உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கும்போது. நான் வந்து ஒரு விவசாயி அப்படின்னு சொல்கிறது வந்து கடைக்குட்டி சிங்கம் படத்துலேருந்து நான் விவசாயி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஜாஸ்தி வந்தது. அந்த விதத்தில் வந்து நான் விவசாயின்னு சொல்லி தலை நிமிர்ந்து சொல்கிறேன். ஐ எம் என்ஜினியர், ஐ எம் டாக்டர், ஐ எம் அட்வொகேட், ஐ எம் அக்ரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து எல்லாம் பேசுவாங்க இல்லையா. ஐ எம் தாசில்தார், ஐ எம் கலெக்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஐ எம் ஐபிஎஸ் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற இடத்துல நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்கிற அந்த பெருமையாக சொல்கிற விஷயத்தை வந்து நான் உண்மையிலேயே மனதார பாராட்டுறேன் அந்த பத்மநாபன் அவர்களை. அதே மாதிரி அப்துல் கனின்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து ஏசி சம்மந்தமாக நான் போட்டிருந்தேன். நம்ம இவ்வளோ ஏசி 20 லட்சம் ஏசி யூஸ் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 to 3.5 கோடி லிட்டர் தண்ணி நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம். காற்றுலேருந்து ஈரப்பதத்தை பூரா உறிஞ்சி தண்ணியாக்கி வீணாக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு வழியில். அப்போ சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் கருத்து வந்து ஓகே தான், ஆனால் தவறாக இருக்குது. ரூமுக்கு உள்ளே உள்ள ஹியூமிடிட்டை தான் ஃபுல்லாக இழுத்து அப்சார்வ் பண்ணி அது வெளியில் சுற்றி வரும்போது அந்த இதில் சில்லாகி தண்ணியை வந்து தண்ணியாக சொட்டுது. ஆனால் அப்போ வந்து திரும்பி ரிட்டன் வந்து அந்த காற்று போயிட்டு ரிட்டன் வரும்போது அது வந்து இந்த மாதிரி சில்லாக வருது, ரூமுக்குள்ளே உள்ள ஹியூமிடிட்டி தான் இழுக்குது அப்படின்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு 1.5 டன் ஏசி 1 மணி நேரத்துக்கு மாதிரி ஓடிட்டே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லிட்டரு இல்லை 2.25 லிட்டர் வரைக்கும் உறிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ரூமில் வந்து ஹியூமிடிட்டி இந்த ரூம் உதாரணத்துக்கு வந்து 10க்கு 10, அப்புறம் 9 அடியில் 10 அடி, அப்புறம் 10க்கு 10 × 10 அப்படின்னா 100 கியூபிக் மீட்டர், 100 ஒரு 1000 கியூபிக் மீட்டர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கிற ஹியூமிடிட்டி வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணியாக அங்கே இருக்க போகுது. அதையும் வந்து கொஞ்சம் டீட்டெயில் பார்க்குறேன். ஒருவேளை அங்கேருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய காற்று அந்த ஈரப்பதம் எல்லாத்தையும் வந்து எவ்வளோ ஈரப்பதத்தை உறிஞ்சுது. அப்போ இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தார், கடல்லேருந்து வந்து கடல் பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஈரப்பதம் 35 டிகிரி நம்ம வெயில் அடித்தா கூட 45 டிகிரி மாதிரி நமக்கு தோணும். அதே நேரத்தில் என்ன காரணம்னா நமக்கு உடம்புலேருந்து வெளியே வரக்கூடிய வியர்வையை காற்றுல ஹியூமிடிட்டி கம்மியாக இருந்து எம்டியாக இருந்தால் தான் உறிஞ்சும். அந்த உறிஞ்சிருக்க வழி இல்லாமல் 45 டிகிரி மாதிரி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சிலர் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு நிறையா விஷயங்கள் இப்போ நான் வந்து என்னோடய ஆதங்கத்தை நான் வந்து டீட்டெயில் எடுத்து நான் வந்து பேசுகிறேன். அதில் உள்ள தவறுகளையும் சுட்டி காட்டி நிறைய பேர் பாராட்டி உண்மையிலேயே இந்த மாதிரி நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு பொது நோக்கம் ஒன்று இருக்குல்ல, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற பொது நோக்கம் நிறையா பேர்ட்டு இருக்கிறத பார்க்குறேன். சிலர் மட்டும்தான் வந்து கெட்ட வார்த்தையில் எடுத்த உடனே பல் விளக்கும் போதே கெட்ட வார்த்தையிலே பல் விளக்குறது, படுக்கும்போதே கெட்ட வார்த்தையில் போய் சொல்லி படுக்கிறது அப்படின்னு சிலர் வந்து பொறப்பே கெட்ட வார்த்தையில் இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுற ஆட்களை வந்து எனக்கு உண்மையிலே பிடிக்காது. கெட்ட வார்த்தை பொது வழியில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் இது கமெண்ட் பண்ணும்போது நீ நானும் உரிமையில் பேசுகிறது, அந்த உரிமை வந்து யார் கொடுக்குறது?
எல்லாத்தையும் வெளியில் வந்து சாதாரணமாக நமக்கு வந்து உதாரணத்துக்கு நமக்கு 40 வயசு இருக்குது அப்படின்னா ஒரு 10 வயசு பையனை பார்த்துக்கோ, ஏன்னா யாரா நீ, உன் பேர் என்னடா அப்படின்னு சொல்லக்கூடாது. வாங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப நெருக்கமானதுக்கப்புறம் உரிமையாக பேசுகிறது வேறு. ஸோ பொது வெளியில் வரும்போது நீ நானும் உரிமையில் பேசுகிறது, கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, வாடா போடான்னு பேசுகிறது, இதெல்லாம் வந்து அநாகரீகம். அவங்களுடைய பிறப்போ அவங்களுடைய வளர்ப்போ சரியில்லை. அப்போ அந்த யாராவது ஒரு ஆள் அப்படி பேசியிருந்தா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு, முக்கியமாக அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அவங்க வளர்ப்பு சரியில்லை, பிறப்பு சரியில்லை, தவறாக பிறந்தவங்களோ தவறாக வளர்க்கப்பட்டவங்களோ அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தமாகுது. அதனால் கெட்ட வார்த்தை இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே பயன்படுத்தாதீங்க. ஆனால் விமர்சனம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா, நான் வந்து திமுக இப்படி தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், இல்லை திமுக வந்து இவ்வளோ தப்பு பண்ணாலும் நல்லது நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுக ஏன் வெற்றி அடையக்கூடாதா அப்படின்னு கேளுங்க. ஏன் பிஜேபி வந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேளுங்க. ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேளுங்க. தாவேகா வந்து புதுசாக வந்திருக்குல்ல, அவங்க வந்து வரட்டுமே அப்படின்னு சொல்லுங்கள். எந்த விதமான விமர்சனமும் தவறே இல்லை. ஆனால் ரொம்ப கெட்ட வார்த்தையில் இதில் அநாகரிகமாக பேசுகிறது இருக்குல்ல. அப்போ என்னென்னா நம்மளுடைய அடுத்த கட்ட நம்ம ஜெனரேஷன் வந்து அவ்வளோ மோசமாக பாதிக்கப்பட்டிருக்க மனநல அளவுக்கு, மனசளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து நிறையா மனநல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அப்படின்ற அளவுக்கு வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் யாரை எப்படியும் பேசலாம். ஆனால் பொது வெளியில் நேராக பார்க்கும்போது அப்படி பார்த்தா அண்ணா வணக்கம்ண்ணா சார்ண்ணா அப்படிங்கிறது, வெளியில் முகத்தை மறைச்சிக்கிட்டு பேரை மறைச்சிக்கிட்டு வேறு ஐடியிலேருந்து கெட்ட வார்த்தையில் பேசுறது, அது வந்து கோழைத்தனம். அது பண்ணக்கூடாது. கெட்ட வார்த்தையில் யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதில் அப்துல் கனின்றவர் வந்து ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்காரு. மண்ணுயிருக்காக கவலைப்படுற ஒருத்தங்க தான் அவரும் கவலைப்படுறாரு அப்படிங்கிற, அதை வந்து பாராட்டுறாருன்னா அவரும் இந்த மாதிரி மனிதர்களுக்காக மட்டும் இல்லாமல் பூச்சி புழுக்கள் நாய் நெறிகள்லேருந்து எல்லாத்துக்கும் மண்ணுயிர்களுக்காக கவலைப்படுறார் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதுபோக ரவிச்சந்திரன் ஒருத்தர், அவர் தான் சொல்லார் வந்து கோஸ்டல் சைடில் நமக்கு வந்து கடல் காற்று நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கிறோம், நம்ம எவ்வளோ ஹியூமிடிட்டியை பிடிச்சி இழுத்தாலும் அது தண்ணியாக மாற்றினா கூட கடல் வந்து அதை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றாரு. உண்மையாக பேலன்ஸ் பண்ணும் தான். இது வந்து என்னோட ஞாபகத்துக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு 5 லட்சம் ஏசி இருந்திருக்கலாம். இன்றைக்கி 2025 26 இந்த டைமில் பார்த்திங்கன்னா 20 லட்சம் ஏசிக்கு மேலே இருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 மடங்கு ஏசி வந்து அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு கரண்ட்டு வந்து அதிகமாக இழுக்குது. கரண்ட் இழுக்குதுன்னா எங்கே கொடுக்குறாங்க, நான் கரண்ட்டு போடுறோம் அப்படி இல்லை. கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கும் சில ஹீட்டு தேவைப்படும், அதுலேயும் சில வேஸ்ட் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம சுகமாக இருக்கிறதுக்காக இயற்கையை வந்து பயன்படுத்துறது வேறு, பால்படுத்துறது வேறு. இப்போ ஏசிலேருந்து வெளியே போகிற ஹீட்டு, அதுக்கப்புறம் ஏசி உறிஞ்சி வெளியே வீணாக்குற தண்ணி, இந்த ரெண்டையும் நம்ம இந்த ஏசியை வந்து தவிர்க்க முடியாது. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, உங்கள் வீட்டில் ஏசி இல்லையா அப்படின்னு. அதாவது விதண்டாவதம் பேசுறதுக்குன்னே ஒரு கோஷி இருக்காங்க. நம்ம சொல்கிறோம் வந்து அக்கறையில் இந்த மாதிரி ஏசி பயன்படுத்துகிறோமே, அதில் வந்து ஹீட்டு வெளியேறுது, அதில் தண்ணி வந்து காற்றுல உள்ள ஈரப்பதத்தில் உறிஞ்சி தண்ணியை வந்து வீணாக்குறமே, அந்த ரெண்டையும், அந்த ஹீட்டையும் அந்த தண்ணியையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். ஒரு காலேஜ்லேயோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது இந்த மாதிரி அமைய போகிற கவர்மெண்ட் இருக்குல்ல, புது அரசோ இதை பற்றி சிந்திக்கலாமே. புதுசாக ஏதாவது டிவைஸ் கண்டுபிடிச்சி அந்த தண்ணியை வந்து குடி தண்ணீராக மாற்றலாம். ஏன்னா வெளியில் வந்து இப்போ கேனாக வாங்குறோம்ல, ஒரு கேன் வந்து 35 ரூபா, 40 ரூபா, 25 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்குறோம்ல. அதுக்கு பதிலாக இந்த ஏசிலேருந்து வரக்கூடிய தண்ணி நல்ல தண்ணியாக செக் பண்ணி, நல்ல தண்ணியாக இருந்தால் குடி தண்ணீராக பயன்படுத்தலாம்ல. ஏன்னா அது பியூராக தான் இருக்கும், காற்றுலேருந்து உறிஞ்சிருது. நான் இப்போ சில கம்பெனிகள்லாம் சொல்கிறாங்க வந்து ஒன்றுமே இல்லை, நாங்கள் காற்றுலேருந்து தண்ணி உறிஞ்சி தர்றேன், மிஷின் தர்றோம், நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா வந்து இவ்வளோ தண்ணி கிடைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே டெக்னாலஜி தான், இந்த ஏசியில் வர டெக்னாலஜி தான். அப்போ இந்த ஏசி தண்ணியை குடி தண்ணீராக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதே நம்ம வந்து இப்போ யோசிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். அப்போ உங்கள் வீட்டில் ஏசி இல்லையா அப்படின்னு விதண்டாவாதம் பேசுகிற ஆட்களுக்கு இங்கே வேலை இல்லை. நம்ம சொல்கிறது வந்து ஒரு விஷயம், அதுக்காக நான் சொல்ல போகிற அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன மாதிரி இருக்குது, இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான். ஓகே, அப்போது கோஸ்டல் சைடில் இந்த மாதிரி வந்துடும், பேலன்ஸ் பண்ணுன்றாங்க. இவ்வளோ 20 லட்சம் ஏசி, அடுத்து வளைகுடா நாடுகள்லேருந்து இங்கேருந்து உலகத்தில் நிறைய ஏசி, பெரிய பெரிய ஏசியெல்லாம் யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இயற்கை வந்து கெடுதே. அது வந்து மைக்ரோ கிளைமேட் லெவலில், மேக்ரோ கிளைமேட் பெருசாக வரும். மைக்ரோ கிளைமேட் மரத்து கீழே, இங்கே மண்ணு கீழே அப்படின்னு வந்து மைக்ரோ கிளைமேட். அதில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சி புழுக்கள்லாம் வந்து ரொம்ப பாடாப்படுமே அப்படிங்கிறதா. அது பாடாப்பட்டுச்சு அப்படின்னா இயற்கை வந்து பேலன்ஸ் தவறும், இம்பேலன்ஸ் ஆகும். அந்த பேலன்ஸ் ஆகும்போது எல்லாமே பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேனி இருக்கு இல்லையா, ஹனிபி, அது மொத்தத்துக்கு உலகத்தில் இல்லை அப்படின்னா அதிகபட்சம் 4 வருஷத்தில் மொத்த உலகமும் அழிஞ்சிரும்.
ஓகே, இது வந்து இது சயின்ஸு. ஓகே, ப்ரூவ் பண்ண சயின்ஸு. ப்ரூவ் பண்ண உலகம் அழிஞ்சு ப்ரூவ் பண்ணலை, ஆனால் அதோட விஷயத்தை பூரா பார்க்கும்போது அழிஞ்சிடும் அப்படிங்கிறது. இதை பற்றின டீட்டெயில் வந்து ஒரு முறை ஆனந்த விகடனில் ஒரு கட்டுரையாக கொடுத்தாங்க. அதில் வந்து டாக்டர் எம்ஆர் சீனிவாசன் பூச்சியியல் துறையில் பேராசிரியர் எங்கள் கோயம்புத்தூரில். ஓகே, அந்த எம்ஆர் சீனிவாசன் வந்து எனக்கு கிளாஸ்மேட்டு, அக்ரிகல்ச்சரில் பிஎஸ்சி அக்ரியில் எனக்கு கிளாஸ்மேட்டு. அவர் வந்து இந்த மாதிரி ஆனந்த விடலில் கொடுத்தார். அது வந்து படித்து பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், அது உண்மை. ஸோ நமக்கு வந்து பூச்சி புழுக்கள்லாம் அவசியம், நம்ம வாழ்க்கைக்கே அவசியம். அப்படிங்கும்போது இதை பற்றி நமக்கு அக்கறையில் பேசுகிறது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து டேவிட் ராஜ்குமார் அப்படிங்கிறது வந்து என்ன, ஓகே ஒவ்வொரு முறையும் வருவார், ஓகே நைஸ் ஸ்பீச், நல்லாயிருக்கு, காட் பிளஸ் யூ அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுவார். அது உண்மையில் மனசுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து இதமாக தான் இருக்கும், ரைட் ஓகே. ஆனால் எல்லோரும் பாராட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சிலர் பாராட்டும் பரவாயில்லையே, பாராட்டிருக்கே, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், இந்த எஃபர்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய காசு ரொம்ப ஒரு என்ன சொல்லுது, ரொம்ப பீனட் மாதிரி ரொம்ப காசு கம்மியாக நம்மளுடைய இதுக்கு கிடைச்சா கூட, நம்மளுடைய முக்கியமான இதோட பெரிய பலன் என்ன தெரியுமா, நமக்கு இவ்வளோ நண்பர்கள். ஏன்னா இதில் சில நேரத்துக்கு நம்பர் கொடுக்குறேன் இல்லையா, அந்த நம்பர்லேருந்து நிறையா பேர் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய தகவல்கள் அனுப்புகிறாங்க, வெளிநாடுகள்லேருந்து நிறைய அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி இருக்குது நிறைய நண்பர்கள். அப்புறம் சொல்லப்போனால் உறவினர்கள். என்ன அது ஜாதி மதத்தை தாண்டி நான் எல்லாரையும் உறவினர்களாக தான் பார்க்குறேன். ஸோ அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் நமக்கு இவ்வளோ நண்பர்கள், இவ்வளோ உறவினர்கள், இவ்வளோ ரசிகர்கள், அப்புறம் இவ்வளோ தோழர்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் நிறைய கிடச்சிருக்காங்களே அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே பெரிய சந்தோஷம். இதில் அந்த சந்தோஷத்துக்கு ஈடாக வேறு எதுவுமே இல்லை. நான் வந்து அடிக்கடி வந்து இங்கே சென்னையில் மெட்ரோ ட்ரெயினில் போகிறேன். மெட்ரோ ட்ரெயினில் போனால் நீங்கள் கசாலி சார் தானே அப்படின்னு கேட்டு, அப்புறம் என்ன நடக்குது அங்கே, என்ன நடக்கும் அப்படின்னு நம்மகிட்ட ஆலோசனை கேட்குறதுலேருந்து, சிலர் பார்த்தா ஐயோ என் பையன் வந்து துபாயில் இருக்கான், என்ன நடக்குது, அவன் திரும்பி உடனே வர முடியுமா அப்படின்னு ஆதங்கத்தில் கேட்ட பெண்மணியிலேருந்து, அதுக்கப்புறம் வெளியில் டீ குடிக்கிற இடத்துல டீ கடையில் வந்து சார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே, நீங்கள் இதில் ஈரானை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு சொன்னதுலேருந்து நிறையா இடங்களில் நம்மளை சந்தித்து பேசுகிற இடங்களில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த யூடியூப் சேனலில் நான் வந்து பேச ஆரம்பித்து நிறைய தேடல் இருக்கு இல்லையா, இந்த தேடலில் நமக்கு கிடைச்ச பெரிய பலனாக நான் நினைக்கிறது வந்து இந்த உறவுகள், நண்பர்கள். இதுதான் பெரிய பலன் நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நமக்கு இது மாதிரி டேவிட் ராஜ்குமார் அப்படிங்கிறவர் ரெகுலராக வந்து நமக்கு இது ஒரு ஆறுதல் இது வந்து போடுவார், ஒரு பின்னூட்டம். அதுக்கப்புறம் வந்து மனோதுரை அப்படின்னா என்ன சொல்கிறாரு, ஏசி வந்து அவுட் சைட்லேருந்து ஈரப்பதத்தை எடுக்கிறதுல உள்ளேருந்து எடுக்கிறாங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மாலிக் பாஷா அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஏசி வந்து இந்த மாதிரி இதை வெளியில் இவ்வளோ தூரம் உறிஞ்சுதான், எவ்வளோ ஹியூமிடிட்டி உறிஞ்சுன்னு போட்டால், கசாலி நீங்கள் வந்து கால் குறை, அரைகுறை கூட இல்லை, அரைகுறைக்கும் சற்று கீழே நீங்கள் கால் குறை, அதாவது ரொம்ப அரைகுறையாக படிச்சுட்டு அரைகுறையாக பேசுகிறேம்பாங்கள்ல, அவர் வந்து சொல்கிறதுல வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் என்னென்னா இப்போ சிரிப்பு தான் வந்துச்சு. எப்போ அரைகுறை கால் குறை, நமக்கு என்ன தெரியுமோ அதை வெளியில் வந்து செக் பண்ணி பார்த்து படித்து என்னமோ பண்ணுறோம், அதில் தவறுகள் இருக்கும். நான் வந்து 100% கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு திரியை வந்து கிள்ளி பற்ற வச்சு விட்டு தூண்டி விட்றேன்னா பல பேருக்கு வந்து ஆனால் ஆமாம்ல, ஏசினால் இவ்வளோ தூரம் வீணாகுதில்ல, இது எப்படி வந்து நம்ம பாசிட்டிவாக பண்ணுறதுன்னு யோசிப்பாங்கல்ல. அந்த விதத்தில் அவரோட கமெண்ட்டே நான் ரொம்ப ரசிக்கிறேன் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து அவுட் சைடு வந்து இது வந்து பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அரைகுறை கால்குறைன்னு சொன்னது நான் ரொம்ப ரசித்தேன், அவர் சொன்னதை. யார், மாலிக் பாஷான்னு. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ரூபன் திராவிட செல்வம் அப்படின்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏசி பிரச்சனையை தாண்டி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டோர் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிவர் ரீஹபிலிட்டேஷன், எங்கெல்லாம் வந்து செடி கொடியெல்லாம் புதர் மண்டி கிடக்கோ அந்த ரிவர், பாண்டு, லேக்கு அப்படின்னு கம்மாய், குளம், குட்டை எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணி எல்லாம் பண்ணுறது. அந்த விதத்தில் வந்து திமுக அரசு நிறைய விஷயங்கள் நிறையா பண்ணாங்க. அது நான் வந்து நிறையா காணொலியாகவும் பார்த்தேன், நண்பர்கள் சொன்னாங்க, சில இடங்களில் வெளியே போகும்போது நான் நேரடியாகவும் பார்த்துருக்கேன். அது வந்து பெட்டராக தான் பண்ணாங்க. பட் ஒருவேளை இன்னும் பத்தாமல் கூட இருக்கலாம். அது வந்து நிறையா இன்னும் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவரோட அக்கறையை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். யார், அவர் வந்து ரூபன் திராவிட செல்வம் அப்படின்னு ஒருத்தர். ஓகே, ஏன் வந்து பேரெலாம் சொல்கிறேன்னா, நம்ம நண்பர்கள் பேரை அப்பப்போ இனி சொல்ல ஆரம்பிப்போம். ஏன்னா இதெல்லாம் பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஆறுதலாகவும் எதிர்ப்பாகவும் விமர்சனமாகவும் சொல்கிறாங்கன்ற அவ்வளோ நண்பர்களையும் நான் வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு நல்ல உறவாக தான் நான் வந்து பேசுகிறேன். அது போக வந்து அப்பு காத்து அப்படின்னு ஒருத்தர், பொதுவாக வந்து புழு, பூச்சிகள், குருவிகள் இதெல்லாம் வந்து யாரும் கவலைப்பட மாட்டாங்க, நீங்கள் கவலைப்பட்டு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து அப்ரிஷியேட் பண்ணார் அப்பு காத்து. அதுக்கப்புறம் வந்து
சிலர் வந்து தொடர்ந்து இதெல்லாம் அப்பப்போ எழுதுறாங்களா, அவங்க பேர் வந்து எப்படின்னா சில பேரை மட்டும் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு 5-6 காணொலியில் மட்டும் தான் எடுத்தது. முன்னாடி நிறையா போட்டிருக்காங்க. இப்போ டாக்டர் பழனி பாஸ்கரன், அப்புறம் பாஸ்கரன், இது பாலகிருஷ்ணன் முருகன், அதுக்கப்புறம் வாசுகி மணி, அமீர் ஹசன், ராஜன் பஹ்ரைன்லேருந்து ராஜன், அதுக்கப்புறம் ஹாஜா ஷெரீப் சாதிக் பாஷா. அவர் வந்து என்ன சொன்னார்னா ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு சொன்னார். யார்? ஹாஜா ஷெரீப் சாதிக் பாஷா. அவர் வந்து நான் வந்து 193 நாடு ஐநாவில் அங்கீகாரம் பெற்றது, இந்த 2 நாடு வந்து அங்கீகாரம் பெறலை, ஒன்று வாட்டிகன், இன்னொன்று பாலஸ்தீன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்? தைவான் வந்து இன்னும் அங்கீகாரம் பெறலை அப்படின்னாரு. அதை செக் பண்ணி பார்த்தா உண்மையில் தைவான் வந்து இன்னும் அங்கீகாரம் பெறலை, அது வந்து இந்த மாதிரி ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு வந்தது. அவரோட அந்த பின்னூட்டத்துக்கு உண்மையிலே நன்றி. ஏன்னா சில இந்த மாதிரி நம்ம வந்து காணொலியை பார்த்துட்டு அவங்க வந்து சில கருத்துக்கள் சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து நம்மளை வந்து இன்னும் மெருகேற்றும், நாளைக்கு இன்னும் தவறுகள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி பேசுகிறதுக்கு உதவும். அப்போது அவர் வந்து யார்? ஹாஜா ஷெரீப் சாதிக் பாஷா அப்படிங்கிறது ரொம்ப அவருக்கு ஒரு நன்றி. அது இல்லாமல் நமக்கு ரெகுலராக வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து இங்கே நம்பர் கொடுத்து அதில் வாட்ஸ்அப் நம்பர், அந்த வாட்ஸ்அப்பில் வந்து ரெகுலராக ஷார்ஜாலேருந்து, துபாயிலேருந்து, குவைத்திலேருந்து, அதுக்கப்புறம் யூகேலேருந்து, சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் வந்து முன்னாடி ஆரம்பத்தில் வந்து இது கிரீன்லாண்டிலேருந்து, அங்கேருந்து அப்படின்னு நிறைய பேர் கொடுத்தேன். அதில் சில பேரை மட்டும் வாசிக்கிறேன், பட் டீட்டெயிலாக வேண்டாம். அந்த பேர் வந்து இந்த பேரை வாசிக்கிறதுக்குன்னா அவங்களுக்கு இதன் மூலமாக நான் சொல்கிற நன்றி அப்படின்னு வச்சுக்குவோம். அவர் வந்து இங்கே ஒருத்தர் வந்து இங்கே அடையாறுலேருந்து பாலாஜின்னு ஒருத்தர் ஃபோனில் பேசுவார், என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் அவர் சகோதரர் சுஃபியான், அவர்கிட்டையும் வந்து ஃபோனில் பேசினார். நான் கூட இருக்கும்போது 2 பேரும் ஃபோனில் பேசினார். அதுக்கப்புறம் முகமது இக்பால் ஒருத்தர், அப்புறம் இம்தியாஸ் முகமது, அதுக்கப்புறம் ஜமால் ஷான், அப்புறம் ஜி ரோ அப்படின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் ஃபுலைல் காசிம், அதுக்கப்புறம் ரசாக், அதுக்கப்புறம் சிவா அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து என்னமோ ஒரு சோப்பு அப்படிலாம் போட்டு வச்சுருக்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் நிறைய டீட்டெயிலாக வாட்ஸ்அப்லலாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அகமது ரஃபி அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், திருச்சி பக்கம் அவர் ஊர் அகமது ரஃபி. அதுக்கப்புறம் வந்து கௌதமன் நாகமுத்து, அவர் வந்து ஆக்சுவலாக எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் படித்து அங்கே துபாயில் வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணிட்டுருக்கிறாரு. அவர் தான் வந்து லேண்ட்ஸ்கேப்பு இந்த மாதிரி மெயின்டெனன்ஸில் என்ன பண்ணலாம், இப்போ நான் துபாயில் இருக்கும்போது எனக்கு வந்து நிறையா டிசைன் போட்டு கொடுத்துருக்கிறார். டிராயிங்கை வந்து ஆட்டோகேடில் போட்டு ஃபோட்டோஷாப்பில் பண்ணி நிறைய வந்து டிசைன் போட்டு கொடுத்துருக்கிறாரு. முதல்ல அவரை அசர்பைஜானுக்கு வந்து நான் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து அவர் ஒவ்வொரு நாடாக ஈரான் இதுன்னு ஏகப்பட்ட நாடு, துர்க்மெனிஸ்தான், அவரோட இதில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் பெரும் தலைவரோடு நின்று ஃபோட்டோ எடுத்து கைகுலுக்கி அப்படி நிறையா பண்ணார். ஸோ முதல்ல வந்து அசர்பைஜானுக்கு அவரை வந்து என்னோடய கம்பெனி, அங்கே பிளாக் ரோஸ்னு துபாயில் கம்பெனி, அந்த கம்பெனி மூலமாக அசர்பைஜானுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சேன். முதல்ல 2001 அந்த டைமில். ஸோ அவர் ரெகுலராக வந்து பேசிக்கிறோம். அது போக எனக்கு ரொம்ப உற்ற தோழர் ஒருத்தர் இருக்கிறாரு, அபு தாகிர். அது போக இன்னும் சிலர். அப்புறம் இதில் வந்து நான் ரொம்ப முக்கியமாக வந்து கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கேன். அடுத்து வரும்போது இன்னும் கொஞ்சம் பேரையும் வந்து வந்து சொல்ல விரும்புகிறேன் நான் ஆக்சுவலாக. ஓகே, அது போக இனி இந்த மாதிரி பொதுவாக நமக்கு ஜெனரலாக பேசக்கூடிய சில டாப்பிக்கில் என்ன பேச நினைக்கிறேன் அப்படின்னா, கவர்மெண்ட்டு ஸ்கூல் இருக்கு இல்லையா நம்ம ஊரில், அந்த ஸ்கூலில் நான் வந்து பேசிக்கலி லேண்ட்ஸ்கேப், அதாவது பாத்தி கட்டி விவசாயம் பார்க்காம ஒரு வளைஞ்சு ரொம்ப அழகு தாவரங்களோட பார்த்தா ரொம்ப அப்படி ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி பண்ணுறது உண்டு. நான் துபாயில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே கல்பாக்கத்தில் அணுமின் நிலையத்தில் ஒரு 1 இயர் வந்து ப்ராஜெக்ட் கொஞ்சம் பண்ணி கான்ட்ராக்ட் எடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணேன். அப்போ எனக்கு அந்த அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் எல்லாமே கவர்மெண்ட்டு செலவு பண்ணி முடியாது. ஆனால் அங்கங்கே இருக்கிற அமைப்புகள், சில கம்பெனிகள் அவங்க ஸ்பான்சர் பண்ணி அவங்க வந்து நல்லா வந்து டிசைன் பண்ணி அதில் வந்து காய்கறிகள் போடலாம். அதாவது வெஜிடபிள் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி, அது ஏற்கனவே முன்னாடி வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். சிலருக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தேன், இமெயில் அனுப்பிச்சி வச்சுருந்தேன், பதில் இல்லை. இதுக்கப்புறம் வந்து அதை டீட்டெயில்டாக போடுறேன். இது ஒரு ஸ்கூல்னால் என்ன மாதிரி இருக்குது, எந்தெந்த இடத்துல எப்படி போடலாம், அது வந்து அங்கே மதிய உணவுக்கு, காலை உணவுக்கு, காய்கறிகளுக்கு எப்படிலாம் பயனாகும் அப்படிங்கிற விஷயத்தை பூரா வந்து டீட்டெயிலாக வந்து நான் அடுத்த ஒரு தனிப்பட்ட ஒரு காணொலியில் போடலாம்னு நினைக்கிறேன். அது போக தமிழ்நாட்டில் வந்து டூரிசத்துக்கு வந்து அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அதில் எங்கெங்கெல்லாம் டூரிசம் என்ன இருக்கிற ஒரு டீட்டெயில் எடுத்து நான் வந்து போட நினைக்கிறேன். அதுக்கு நிறைய கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஏன்னா டூரிசம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து இதை விட இன்னும் சில மடங்கு பெருசாக நல்லா வந்துடும். நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையா வரும். டூரிஸ்ட்டு நிறையா வந்தாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோ ரொம்ப நல்லா வந்துடும் அப்படிங்கிறது. ஸோ டூரிசத்தோட வாய்ப்புகளை பற்றி நான் கொஞ்சம் எடுத்து பேசலாம்னு நினைக்கிறேன். அது போக வந்து
அக்ரிகல்ச்சரில் வந்து கமர்ஷியலாக அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணுறது? ஏன்னா விவசாயம் பார்த்தாலே நமக்கு நஷ்டம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அப்படி இல்லாமல் ஒருங்கிணைந்த இது அல்லது பேலன்ஸ்டு அக்ரிகல்ச்சரில் வந்து என்ன மாதிரி பண்ணால் நமக்கு நஷ்டம் வராமல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் டீட்டெயிலும் வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஆதரவு இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக அது பேச நினச்சது உங்களுடைய ஆதரவு. இந்த ஆதரவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.